வீலர் ஏற்றி ஒரு ராபிட் ஏற்றி போனால் காருக்கு பின்னாடி போய் அப்படியே அணைச்சி கால் அடிபட்டுது. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸில் தான் எடுத்து போட்டு போகிறாங்க, அதில் தான் போகிறாங்க. அது கேட்டால் சேஃப்டின்றாங்க. அது சேஃப்டி கிடையாது. அது இப்போ வேணால் அவங்களுக்கு புரியாது. இன்னைக்கு நிறைய ஆட்டோ டிரைவர் செக்யூரிட்டியாக போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 10,000 12,000 கட்சா போறேன்னு நைட்டு செக்யூரிட்டியாக போயிட்டான். என்ன பண்ண சொல்ற? வறுமடி கிடையாது. இல்ல இன்னொரு தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, காசு இல்லாதவங்க தான் ரேபிடோ பைக் டாக்ஸில போறாங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு பஸ்ல தான் போவாங்கன்னு சொல்றாங்க. காசு எல்லாம் இல்லாத ஒண்ணும் இல்ல. நீங்க 2 வீலர் ஓட்டுறவெல்லாம் பாதி ஒரு இடத்துல வேலை செய்யறான், ஜாயிண்டா வந்து செய்யறான். நீங்க யாரும் வந்து காசு இல்லாத செய்யல. அவனுக்கு வந்து இப்ப லேடிஸ் வந்து கட்டி பிடிச்சின்னு போறவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. நானும் பாக்குறேன். தோல்ல எப்படியே பிடிச்சின்னு தான் போறாங்க. எது ரேபிடோ? ஆமா. ஓய் என்ன ஓய் சைக்கமா எப்படி பழகலாம், எப்படி ஃப்ரெண்டு பழகிறாங்களோ அதே மாதிரி தோல்ல போட்டு ஒரு பேக் இருந்தால் பேக்கில் வச்சுக்கிறதுக்கு அப்படி மாறி இப்படி தான் நடக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஜனங்களுக்கு 10 ரூபா கம்மியாக இருந்தால் போதாங்க செய்வாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, வண்டியில் பைக் காரில் ஆட்டோவில் போனால் சேஃப்டி கிடையாது, எங்களை இது பண்ண. ஆட்டோ டிரைவர் முன்னாடி உட்காந்துக்கிறான். எவ்வளோ நடக்குது. பின்னாடி ஆட்டோவில் உட்காந்துக்கிறவங்களே 2 பேர் லவர்ஸ் வராங்க. நாங்களாம் பார்க்காதே போகிறோம். ஆனால் ஆட்டோ டிரைவர் மேலே குறை சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஆட்டோ டிரைவர் ராங்காக போகிறான். ஒன்றுமே கிடையாது. அவன் 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஓட்டுறான். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி 10 ரூபா, அதாவது ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறது முடியாது. 200 ரூபா 300 ரூபா தான். அப்போ வண்டி வாடகை கட்டியா இல்லை வீட்டுக்கு கொடுப்பியா சொல்லு, எதோ செய்வாங்க. 3 பேரும் வந்தாங்க. ஆட்டோ டிரைவரோட வாழ்வாதாரத்தையே அழிச்சிட்டானுங்க. ஃபஸ்ட்டு ஓலா ஒரு செல்லை கொடுத்து ஓலாவை மக்கள் பக்கப் பண்ணான். அதை பார்த்துட்டு இன்னும் வந்தான். எல்லாமே பண்ணு 3 பேரும் சேர்ந்து ஊரில் 2 பட்டா கூத்தாடி கொண்டாங்க. அது மாதிரி மக்களுக்கு சந்தோஷமாகி போச்சு. 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வரலாம், இஷ்டத்துக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள்லாம்? தாங்க நாங்கள் 50 ரூபா கூட அசால்ட்டாக ஓட்டுடுறோங்க. ஆனால் இந்த ஓலாவில் ஓட்டுறவங்க வந்து 50 ரூபா கிட்ட ஏன் 20 ரூபா எதுக்கு கொடுக்குற? ஜனங்களுக்கு 12 ரூபா போடுறான். ஆனால் ஓலாக்காரன் 10 கிலோமீட்டருக்கு 8 கிலோமீட்டர் போடுறான். அதுலேயே ஒரு கோல்மால் நடக்குது. இந்த ரேட்டு போட்டால் எப்படிங்க போட்டு ஓட்டுவான்? ஏன் அதுக்கு முன்னாடி போட்டான் 100 ரூபா சாரி 200 ரூபா ஜனங்களுக்கு அதிகமாக போட்டான் ஓலாவில் சொல்லலை. இன்னைக்கு ஏன் கம்மியாக போடுற? நீ சம்பாரிச்சிட்ட, ஆனால் கம்மியாக போடுற. அடுத்தவன் சம்பாதிக்க வேணவா? இன்னைக்கு நிறைய ஆட்டோ டிரைவர் செக்யூரிட்டியாக போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 10,000 12,000 கட்சா போறேன்னு நைட்டு செக்யூரிட்டியாக போயிட்டான். என்ன பண்ண சொல்ற? வறுமடி கிடையாது. நீங்கள் அவர் வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு மொத்தம் எல்லாம் அப்படி தான் சொல்லிங்கிறனால கண்டி இன்ன வரைக்கும் ஆட்டோ டிரைவரை கண்டுக்கிறதே கிடையாது. இன்னொரு சைடில் ரேபிடோ ஓட்டுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்துட்டு முக்கால்வாசி வந்து இளைஞர் பசங்களாக தான் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க தான். அவங்களோட வறுமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள ஓட்டுறதுனால அவங்களுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குல்ல. அதுதாங்க, இதை முறைப்படுத்துங்க. ஒன்று 2 வீலர் டாக்ஸி எல்லோ போர்டை ஆக்குங்க, எல்லோ போர்டை ஆக்கி கொடுங்க. இல்லை எங்களுது கீபோர்டுலேருந்து ஒயிட் போர்டை ஆக்கிடுங்க. ஆட்டோ எல்லாமே ஒயிட் போர்டு ஆகிடுங்க. நாங்களும் இந்த டேக்ஸ் கட்ட தேவையில்ல. அப்புறம் வருஷம் இன்சூரன்ஸ் கட்ட தேவையில்ல. வருஷத்துக்கு 90,000 ரூபாய் கிட்ட எஃப்சி பண்ணுறோம். நாங்கள் அதுவும் பண்ண தேவையில்ல. நாங்கள் எதுவுமே பண்ண தேவை. பேட்ஜ் போட்டிருக்கோம், பேட்ஜுக்கு செலவு பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன இருக்குது? நான் கூட தான் ஒரு 80,000 வீட்டில் ஒரு 30,000 2 வீலர் இருக்குது. போய் 2 வீலர் எடுத்து ஓட்டுருவேன். என் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு கூட 2 வீலர் ஓட்ட தெரியும். எடுத்துட்டு 2 வீலர் அதுவும் பிங்க் டாக்ஸின்னு ஒன்று இருக்குது பைக் டாக்ஸிலேயே. அதுலேயும் பெண்கள் சேஃப்டின்னு சொல்கிறாங்களே, பிங்க் டாக்ஸின்னு இருக்குது. அதில் யாரும் புக் பண்ண மாட்டாங்க. அவங்கள வச்சு நேற்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கோவையில் வந்து நாங்கள் பைக் டாக்ஸி ஓட்டினா எங்களை ஆட்டோ டிரைவர் மிரட்டுறாங்க அப்படின்ட்டு. பிங்க் டாக்ஸியில் யாரும் புக் பண்ணுறது இல்லை. நீங்களே இப்போ எடுத்து போட்டு பாருங்களேன். பிங்க் டாக்ஸியில் எடுத்து போட்டு பண்ணிங்கன்னா புக்கிங்கே ஆகாது. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸில் தான் எடுத்து போட்டு போகிறாங்க, அதில் தான் போகிறாங்க. அது கேட்டால் சேஃப்டின்றாங்க. அது சேஃப்டி கிடையாது. அது இப்போ வேணால் உங்களுக்கு புரியாது. யாருன்னா கீழே உடைஞ்சி அது வேற எதனா ஆனால் தான் அது எதனா ஆகும். ஒரு பைக்கில் ஏறி உட்காந்து போகிறாங்க. யாரு லேடிஸ் ஜென்ஸ் இருக்கட்டும், என்னமே அவன் நேராக போகிறான். இப்படி குடிச்சிட்டு வரானா, குடிச்சு வந்து ஓட்டுறானா ஒன்றும் தெரியாது. இவங்க கேட்குறாங்களா? ஹெல்மெட்டை போட்டுனுங்கிறான், ஒரு ஹெல்மெட்டை தரான். எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது. என் ஆட்டோவில் அடிபட்டா, எங்கள் ஆட்டோ தான் நான் அடிபடுமா கண்டி அவங்களுக்கு காலோ கையோ எதுவுமே அடிப்படாது. சேஃப்டியாக எடுத்துமே நாங்கள் விடுவோம். எல்லாருக்குமே லாஸ். இல்லை நீ மீட்டர் போடு கவர்மெண்ட் எப்படி, இல்லைன்னா அவங்களுக்கு விரல் அந்த மாதிரி எங்களை கம்மி பண்ணு, கேஸ் கம்மி பண்ணு, இன்சூரன்ஸ் 4,000 ஆக்கு, இன்சூரன்ஸ் 4,000 ஆக்கு, எஃப்சி இது கம்மி பண்ணு. அதுவும் பண்ண மாட்டேன்.
அப்போ எல்லாம் விட்டா எப்படி நல்லா லாபம் இருக்கும் எங்களுக்கு? 1000 ரூபாய் 500 ரூபா எடுத்து போனால் தான் இன்னைக்கு வாடகை எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண முடியும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி 50,000 எஃப்சி வருது. இப்போ நாங்கள் 10 காலங்காலமாக ஓட்டிட்டு இருக்கோங்க. இப்போ அவங்க அந்த இது பார்த்தீங்களா, அவங்க என்ன இது வச்சு ஓட்டுறாங்க? அவங்க பைக் எடுத்துன்னு வந்து ஒன்றில் டிவி கட்டி பைக் எடுத்துன்னு வராங்க. அவங்க இது வரையும் வேலைக்கு போகிறவங்க தான் ஏற்றுங்கிறாங்க. இப்போ பார்ட் டைம் செய்கிற ஆளே கிடையாது. புரியுங்களா? இப்போ இங்கேருந்து சென்ட்ரல் போகிறாங்க, சென்ட்ரல் வேலைக்கு போகிறோன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து புக் பண்ணுறான். யார் சென்ட்ரல் வராங்களோ எடுத்துன்னு விட்டு வேலைக்கு போகிறான். அவன் இதையே ஜாப்பாக வச்சு ஓட்டானா அவனால் சமாளிக்க முடியாது, சாப்பிட முடியாது. இந்த ஆப்பு சும்மா விடுறதால அவன் ஆன் பண்ணிக்கின்னு போயிட்டு மொத்த பேரும் ஓட்டிட்டு இருக்காங்க. அதில் என்ன லாபம்? எங்களுக்கு தான் லாஸ், அவனுக்கு லாபம் தான். ஏன்னா அவன் வேலைக்கு போகிறான். பெட்ரோல் 50 ரூபாய்க்கு போட்டு ஆகணும். போகிற வெயில 50 ரூபா பெட்ரோல் போட்டுக்கிறான். அப்போ அவன் தான் சம்பாதிக்கிறான். ராபிட்டோக்காரன் தான் சம்பாதிக்கிறான், நாங்கள் சம்பாதிக்கல. ராபிட்டோ ஓட்டக்கூடாதுங்க, ராபிட்டோ பைக் வரக்கூடாது, 2 வீலர் வரக்கூடாது. மேக்ஸிமம் சேஃப்டி, அவங்க சேஃப்டிக்கு தான் நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஒரு 3 நாளுக்கு முன்னாடி 2 வீலர் ஒரு ராபிட் ஏற்றி போனால் காருக்கு பின்னாடி போய் அப்படியே அணைச்சி கால் அடிபட்டுது. அவன் சொல்லாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்றான் அந்த வண்டிக்காரன். புரியுதுங்களா? அது உங்களுக்கு சேஃப்டியா? இதே எங்கள் ஆட்டோவில் வந்தால் எங்கள் ஆட்டோ தான் அடிப்படும். உங்களுக்கு எவ்வளோ சேஃப்டியாக விடுறோம். நீங்கள் அந்த 20 ரூபா 10 ரூபாய்க்காக யார் என்னன்னு தெரியல ஏழு வந்து போகிறீங்க. நீ இன்னும் 150 ரூபாய்க்கு இங்கேருந்து போகிற மாதிரி போனான்னா அவன் 80 ரூபாய்க்கு வரான். 2 வீலர்காரன் 30 ரூபாய்க்கு வரான். அப்போ அவன் வரான்னு ஆட்டோக்காரெல்லாம் போயிடலாமா? ஆட்டோக்காரன் செத்து இல்லாமா? அப்போ மொத்த பேரா? அப்போ 2 வீலர்காரே வாழ வச்சிருக்கோம்.